நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து என்னோடய கூகுள் மேப் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபோனு, அப்புறம் இப்போ லாக் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனு, கோப்ரோ, பவர் பேங்க் எல்லாத்துலேயுமே சார்ஜ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ சரி என்ன பண்ணுறது, வேறு தான் வழி இன்னும் 500 கிலோமீட்டர் போகணும், ரூட்டு பார்க்காம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டோம் கைஸ். ஸ்டே பண்ணிட்டு ஒரு 3 hours நானும் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கவே ஆச்சு. அப்புறம் கிளம்பிட்டேன். மணி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:20 ஆகுது. ஒரு இப்போ தான் எந்திரிச்சோடனே கிளம்பிடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓகே சரி, நான் வந்து ரயிலில் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ், கிளம்பியாச்சு. இந்த ஃபோனுக்கு அப்படியே பவர் பேங்கில் சார்ஜ் கனெக்ட் பண்ணி விட்டு கிளம்ப வேண்டியதான். காஃபி ஜூஸ் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைம் எவ்வளோச்சு? 5:21 ஆச்சு.
போகிறோம். இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, இன்னும் நான் பல்லு விளக்கல, சாப்பிடல. சரி, ஓகே, இங்கே ப்ரெஷ் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே போனதில் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்தேன். எங்கள் பின்னாடி வியூ பாருங்க. நான் ப்ரெஷ் பண்ணிட்டு ரைட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். வைசாக் வந்தாச்சு ஒரு வழியாக. ரூமுக்கு ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து வைசாக் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. வந்து ஒரு ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்சமாக ஒரு மாதிரி கட்டுப்பாக அப்செட்டாக இருந்துச்சு. அதனால் பண்ணல. ஏன்னா ஒரு பிளான் போட்டு வந்தால் நம்ம ஒரு பிளான் போட்டோம், அது ஒரு பிளான் நடக்குது. அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வந்தேன், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்ட்டு சுத்தமாக பத்தலை. இப்போ நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். ஒரு இடத்துக்கு போய்ட்டு நான் அப்படியே நான் மறுபடியும் நான் ஸ்டாப்பாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆகுது. இப்போ வந்து நம்ம போயிட்டு வைசாகில் பீச்சு அப்புறம் மியூசியமாக இருக்குது சுற்றி பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக தான் வரும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அங்கேருந்து இங்கே வந்தது மட்டும் தான் ஃபஸ்ட் வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோலாம் நான் மீடியம் மோடு அதெல்லாம் நான் வாங்கலை, வெறும் கோபுரம் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதனால் என்னால் வாய்ஸ் பேச முடியல, அதிகமாக பேசி விளாக் பண்ண முடியல வண்டி ஓடிட்டு வரும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃப்ரைடப்போ நான் மீடியம் மோட் வாங்கிடுவேன். அப்போ வந்து நான் கரெக்டாக மோட்டர் லாங் பண்ணிட்டேன். இதில் மட்டும் நல்லா கரெக்டாக பேசி போட முடியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. கீப் சப்போர்ட்டிங். பை, லவ் யூ ஆல். பை.